தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டுமா இந்த 3 மணி ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பல்வேறு விண்ணப்பங்கள் தினந்தோறும் நான் வெளியில் செல்கிற பொழுது சந்திக்கிற பல மனிதர்கள், ஃபாதர், நான் பார்த்துட்ருக்கேன் உங்களுடைய ஆராதனை, எங்கள் விண்ணப்பங்களெல்லாம் அனுப்பி கொண்டு இருக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பார்த்து வைக்கிறேன். நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறேன். என் தனி ஜெபத்தில் அமர்ந்து கொண்டு நான் ஜெபிக்கிற பொழுது இந்த கமெண்ட் படித்து அதோடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஆராதனையில் இருக்கிற பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இது ஆண்டவருடைய கிருபை, இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அன்பர்களே, ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு விழாவை என்று கொண்டாடுவோம். ஆண்டவருடைய பிறப்பு இந்த மனித குலத்திற்கான மீட்பு. ஆண்டவருடைய பிறப்பு நம்ம வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்திற்கான பாதை. எனவே நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வர தவ காலத்தில் இருக்கிறோம், 5ஆம் வாரத்தில் இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு புதன்கிழமை சூசேப்பர் நாள். நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து இந்த இறைவார்த்தை தருகிறேன், கேளுங்க. திருப்பாடல்கள் 63வது திருப்பாடல் 13வது வார்த்தை. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். ஆண்டவரே, எனக்கு தேவையான தருணத்திலே நான் விண்ணப்பம் வைக்கிறேன். ஆண்டவரே, விண்ணப்பத்தை நீங்க ஏற்றலும் அப்பா. எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. உங்களுக்கு தேவை ஒன்று இருக்கிறது என்றால் உங்களுக்கு முதலுடனடியாக வர வேண்டியது ஆண்டவர் தான். எல்லா நேரத்திலுமே ஆண்டவர்கிட்ட வரணும். முக்கியமாக உங்க தேவைன்னு இருக்கும் போது ஒருத்தர் போகிறதுக்கு முன்னாடி நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. இந்த மனிதர்களை அணுகுவதற்கு முன்பாக, இந்த உலகத்தில் முயற்சிகள் நீங்க எடுப்பதற்கு முன்பாக ஒரு தேவைகள் என்னவோ அதை கொண்டு வந்து ஒப்பு கொடுத்துருங்க. அதை சமர்ப்பித்து விடுங்கள். அதை ஆண்டவர்கிட்ட வைத்து கேளுங்க அன்பர்களே. அவர் ஆசீர்வாதம் செய்வார், வல்லமை செய்வார். அதான் இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால், அவருடைய அன்பு பேரன்பு, அவருடைய அன்பு உனக்கான அன்பு, அவருடைய அன்பு நமக்கான அன்பு. எனவே அது பேரன்பின் பெருக்கு. எப்பேற்பட்ட பேரன்பு பாருங்க. மரிக்கிற வேலையில் இருக்கிறார், அந்த இடத்துல மன்னிப்பு வழங்குகிறார். நீ இன்றே என்னோட வான் வீட்டில் இருப்பாய். நல்ல கல்வன் கல்வாரியில மரிக்கிற தருணத்தில் அன்பு பாருங்க. அவரே சாக போகிறார், ஆனால் அந்த தருணத்தில் கொடுத்த அன்பை பிரதிபலிக்கிறார். அதை விட மேல்மை பாருங்க. அவர் மரிக்க இருக்கிறார். தன்னை சாகடித்தார்கள், தன்னை ஈட்டியால் குட்டினார்கள், தான் முழுமையா தன்னையே இந்த பணத்தை கையளிக்கிறார். இருப்பினும் அது வலி, அது துன்பம். தன்னை ஆணியால் அறைந்தவர்கள், கசையால் அடித்தவர்கள், தன்னை துன்புறுத்தியவர்கள், தன் மரணத்திற்காக அவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மரிப்பதற்கு முன்பாக அந்த பேரன்பு பாருங்க. பேரன்பு தான் காட்டுறேன் இன்றைக்கு. தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள். யாருங்க இப்படி சொல்லிப்பா? இந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பு பாருங்க. எவ்வளவு ஆழம் நிறைந்த அன்பு பாருங்க. அப்போ நீங்க கேட்கறது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்க போகுதுன்னு நினைத்துக் கொள்ளுங்கள். கேட்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் தருவான்ற உறுதியை உங்களுக்கு தருகிற அன்பர்கள். விசுவாசத்துல நீங்கள் வாழ்வீர்கள். விசுவாசத்தோடு கேட்பவர்கள், நம்பிக்கையோடு. அவர் என்னை கைவிட மாட்டார், என் அப்பா என்னை விட மாட்டார், என் அப்பா என்னை புரிந்து கொள்வார், அப்பா என்னை மன்னிப்பார், அப்பா எனக்கு தருவார். நம்பிக்கையோடு கேட்கிற பிள்ளைகள் அந்த பேரன்பிலே வாழ்வார்கள். நம்பிக்கையோடு இருங்க அன்பர்களே. நம்பிக்கையோடு அவர்கிட்ட கேளுங்க. அவர் பெயரில் நீங்கள் வாழ்வீர்கள். அவர் பெயரில் கிருபை அடையாளத்தை, ஆசீர்வாத அடையாளத்தை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்க. திருப்பாடல்கள் 69:13. முது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும், துணை செய்வதில் நீர் மாறாதவர். யார் வேணா மாறலாம் வாழ்க்கையில, யார் வேணா மாறலாங்க. யார் மாறவே மாட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு நாள் மாறலாம், ஆனால் உங்கள் கடவுள் தான், இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் தான். நேற்றும் இன்றும் நின்று மாறாத கடவுள். அவர் எல்லா நிலையில உங்களோடு இருக்கிற கடவுள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள், உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற கடவுள். அவர் என்றும் மாறாதவர். நன்றி அப்பா, மாறாத இறைவா, எனக்கு ஆசீர்வாதத்தை பொழிங்க அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்களோடு இருங்க அப்பா. எனவே இயேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை பிள்ளைகளை, ஆண்டவர் மாறாதவர். அந்த மாறாதவருடைய பிறப்பு அறிவிப்பு விழா. இந்த உலகத்திலே ஒரே ஒரு பிறப்பு தான் அறிவிக்கப்பட்டது, முன் அறிவிக்கப்பட்டது. அது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. அந்த பிறப்பில் பாருங்க, தன் பிறப்பிற்காக தாய்மரியாவை தேர்ந்தெடுக்கிறார் கடவுள்.
எனவே தூதர் வழியாக தாய் மரியாவிடம் சென்று ஆண்டவருடைய திருவுளத்தை அறிவிக்கிற பொழுது, அவர்கிட்ட கேட்கிற பொழுது தாய் மரியாதை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரின் திட்டத்திற்கு நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லுகிறார். அந்த அடிமை என்ற வார்த்தையிலே மீட்பருக்கு தாயாக மாறுகிறார், தெய்வ தாயாக மாறுகிறார். எனவே பிரியமுள்ள அன்பு இறை மக்களை, அன்னை மரியா விண்ணக மன்னக ராணி என்ற ஆசீர்வாதத்துடைய பாதையில நிற்கிறார். ஆண்டவருடைய திருவுளத்தில் நம்ம நிற்கணுங்க பிரியமானவர்கள். அந்த பிறப்பு தான். ஏன் இந்த பிறப்பு என்றால், மனிதன் கடவுளிடமிருந்து விலகுகிற தருணம், கடவுளிடந்து வெகு தொலைவில் போகிற தருணம். இந்த உலக போக்கினால், இந்த உலகத்தில் ஒரு தீமையினால் அதிலே தன்னை கரைத்து கொண்டு கடவுளை பார்க்க முடியாமல் இருந்த தருணம். இறைவாக்கினர் மூலமாக அறிவிக்கப்பட்ட பிறப்பு புதிய ஏற்பாட்டிலே நடைபெறுகிறது. அதனுடைய அறிவிப்பு விழாதான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவை இன்றைக்கு உலகம் கொண்டாடுகிறது. இந்த பிறப்பு நமக்கான பிறப்பு அன்பர்களே. இந்த தவ காலத்தில் அவருடைய மரணத்தை பற்றி தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் இந்த விழா சொல்லுகிற செய்தி, இது நமக்கான பிறப்பு. அதனால்தான் தாய்மரியா அந்த ஜெபமாலையில நம்ம ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிற பொழுது அம்மா நம்மோடு வந்து தன்னுடைய மகனிடம் நமக்காய் பரிந்து பேசுகிறார். ஏனென்றால் இந்த பிறப்பு உனக்காக, இந்த பிறப்பு நமக்காக, இந்த பிறப்பு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த பிறப்பு நம் வீட்டில் உள்ள கட்டுகள் உடைய வேண்டும் என்பதற்காக, இந்த பிறப்பு உன் வீடு அபிஷேகமா இருக்க வேண்டும் என்பதற்காக, இந்த பிறப்பு நீ வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக, நீ சாட்சியமா இருக்க வேண்டும் என்பதற்கான பிறப்பு அன்பர்களே. எனவே இந்த பிறப்பு எனக்கான பிறப்பு. எப்படின்னா நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு ஒரு கிஃப்ட் வரப்போகுதுன்னா எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கணும். எனவே இந்த விழாவை கொண்டாடுவோம் அன்பர்களே. அவர் நமக்காக பிறந்தார். அந்த அறிவிப்பு விழாவை கொண்டாடுகிற வேளையில அதை நான் முழுமையா அடையணும்னா நான் அந்த கிஃப்ட் வாங்குற இடத்துல நான் இருக்கணும். எனவே நீ ஆலயத்திற்கு போயிடுங்க, ஜெபமாலை ஜெபிங்க, பைபிள் வாசிங்க, தனி ஜெபத்தில் அமருங்கள் அன்பர்களே. உங்களுடைய மீட்பை யாராலும் எடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த பிறப்பே உனக்கான பிறப்பு. உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் தாண்டி நீங்கள் அபிஷேகமாய் நிற்பீர்கள். ஏனென்றால் இந்த பிறப்பு உங்களுக்கான பிறப்பு. உங்கள் குடும்பத்தினுடைய நாள் இன்றைக்கு புதன்கிழமை சூசையப்பர் நாள், குடும்பத்தினுடைய நாள். உங்கள் குடும்பத்தில் என்ன கட்டுகளோ, என்ன கவலைகளோ, என்ன சமாதானமின்மையோ, என்ன சண்டையோ, அவை அனைத்தையும் ஆன்மீகத்தை உடைக்க முடியும். அவை அனைத்திலிருந்து மீண்டு வர முடியும். உன் குடும்பத்தை மீண்டும் அபிஷேகமாய் தலை தூக்கி நிற்கும்படியா எந்த இடத்துல உங்க குடும்பம் விழுந்ததோ அதே இடத்துல, அதே ஊரில் நீங்கள் ஆசீர்வாதமாய் நிற்க முடியும். இந்த பிறப்பில் நீங்கள் உங்களை கரைத்துக் கொள்கிற பொழுது, அந்த கிஃப்டை நீங்கள் வாங்கும் பொழுது, அவர் இந்த பிறப்பின் மூலமாக அவர் நமக்கு தருகிற அந்த ஆசீர்வாதத்தை வாங்குகிற பொழுது, எங்கே அந்த இடம் என்றால், எங்க நீங்க நிற்க வேண்டும் என்றால் அதான் ஆலயம், அதான் உங்களுடைய ஜெபம், அதான் உங்களுடைய ஜெபமாலை, அதுதான் நீங்க பைபிள் டெய்லி எந்திரிச்ச உடனே பைபிள் வாசிப்பது, நீங்க தனி ஜெபத்தில் ஜெபிப்பது. ஜெபிங்கள் அன்பர்களை, கட்டுகள் உடையும். நன்றி அப்பா. ஓ வல்லவரை நல்லவரை, பிள்ளைகள் என்னவெல்லாம் கட்டுகளோடு, வீட்டில் என்னவெல்லாம் தேவைகளோடு ஜெபிக்கிறார்களோ அப்பா அவங்க பாதத்தில் வைக்கிற நீங்க விடுதலை தாங்க, அந்த வழி நடத்துங்க அப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே, எங்களோடு இருங்கப்பா. வல்லமையான நற்கரணை ஆண்டவர் உங்களை தொடுவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறீங்க அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவர் உங்கள் பெயரில் நம்பிக்கையிலே வல்லமையான நற்கரணை ஆண்டவர் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care.